சரியப்பா மேடையில ஸ்ரீனிவாஸ் அவர்கள் பவித்ரா பார்த்து சொன்ன ஒரு விஷயம் ரசிகர் மத்தியில சோகத்தை ஏற்படுத்தியிருக்குது. அந்த வார்த்தையை கேட்டு பவித்ரா சரியப்பா மேடையில கதறி கதறி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. சரியப்பா சீனியர் சீசன் 5ல ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்டா இருக்கக்கூடிய பவித்ரா அவங்க கணவருக்காக கடந்த வாரம் நடந்த டெடிகேஷன் ரவுண்ட்ல தக்லைஃப் படத்துல இருந்து அஞ்சு வண்ண பூவை பாட்ட பாடியிருந்தாங்க. சொல்ல போனா இவங்களோட கதை என்ன அப்படிங்கிறது பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ஒரு கதைய ஒரு முறை அவங்க பாடல் பாடும்போதும் தன் கணவரை பத்தி நினைவுகளை கூர்ந்து ஸ்டேஜ்ல பல விஷயங்களை ஷேர் பண்ணும்போது கண்டிப்பா சரியப்பாவோட ஒட்டுமொத்த மேடையுமே பயங்கரமா கதறி அழுதுருவாங்க. அப்படிதான் இந்த வாரமும் நடந்திருக்குது. இவங்க அந்த டெடிகேஷன் உள்ள பாட்ட பாட முடிஞ்சதுக்கு அப்புறமா ஸ்ரீனிவாஸ் அவர்கள் பவித்ரா கிட்ட ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அதுல குறிப்பா என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த அஞ்சு வண்ண பூவே பாட்டு படத்துல வர்றதை விட நீங்க பாடுறது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதை விட முக்கியமானது இந்த பாட்டோட வரிகள் உங்களுக்காகவும் உங்க கணவருக்காகவும் எழுதப்பட்ட மாதிரியே இருந்துச்சு. உண்மையாவே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஒரு முறையும் உங்க கணவரை பத்தி நீங்க ஷேர் பண்ணும்போது மனசு வலிக்குது. நீங்க பாடும்போது நெஞ்சில கத்தி எடுத்து குத்துற மாதிரி இருந்துச்சு. சொல்ல போனா நம்ம ரியாலிட்டியை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். உண்மை என்னவோ அதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். உங்க கணவர் இப்போ உயிரோட இல்ல, இறந்து போயிட்டாரு. அதை நான் ஒத்துக்கிறேன். நீங்க ஃபீல் பண்றீங்க. ஆனா அதையெல்லாம் கடந்து வந்து உங்க கணவர் ஆசைப்பட்டதுக்காக தானே இப்ப நீங்க பாட வந்திருக்கீங்க. அதுல முழு முயற்சியா ஈடுபட்டு கண்டிப்பா பாடி உங்க கணவருக்கு ஒரு நல்ல பெயர் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியும், உங்க கணவரோட ஆசையை நீ நிறைவேற்றணும் அப்படிங்கிற மாதிரியும் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் சில விஷயங்களை எமோஷனலாவும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ற மாதிரியும் பேசியிருக்காரு. அதை விட முக்கியமானது எக்காரணத்தை கொண்டும் பாடுறத மட்டும் நீங்க விட்டுறவே கூடாது. இந்த சரியோப்பா மேடையில உங்க பயணம் முடிஞ்சிடக்கூடாது. இதுக்கப்புறம் உங்களோட பயணம் வெகு தூரம் போகணும். அதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். நாங்கெல்லாம் சுத்தி இருக்கோம். கண்டிப்பா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியும் பவித்ராவை பார்த்து ஒரு சில விஷயங்களை சிங்கர் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு. சொன்னதுக்கு அப்புறமா சைந்தவியை ஹக் பண்ணி பவித்ரா அவங்க பயங்கரமா கதறி கதறி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் கடந்த வாரம் எலிமினேஷன்ல கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வாங்காத சுலோக்ஷனா அப்புறம் கௌசிக் 2 பேரும் வெளியேற்றப்பட்டிருக்காங்க. இனி வரக்கூடிய வாரங்கள் ரொம்ப டைட்டா இருக்கும். யாரு ஹெல்மெட் ஆகி வெளில போக போறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்குது. எலிமினேஷன்ல நம்ம எதிர்பார்க்காத ட்விஸ்ட் எதுவும் இருக்குமா அப்படிங்கிறதையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது ஒரு பக்கம் இருக்க, லோகேஷ் கனகராஜ் அவர்கள் நடிகர் ஸ்ரீ அவர்களை பத்தி ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸ்ரீ ஆசைப்பட்டா கண்டிப்பா இதை நான் செய்வேங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. வழக்கெண் 18/9, லோகேஷ் கனகராஜோட மாநகரம், இது மாதிரி படங்கள் நடிச்சு ஃபேமஸ் ஆவர் தான் ஸ்ரீ. கடந்த சில வருஷங்களாவே இவருக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது சரியா வரல. அதனால மன அழுத்தத்துக்கு உள்ளாகி இவர் தன்னைத்தானே தனிமைப்படுத்திக்கிட்டாரு. அதுக்கப்புறம் யாருமே உதவி செய்யலைங்கிற மாதிரி பல விமர்சனம் எழுந்துச்சு. ஒரு வழியா அவர் இருக்கக்கூடிய இடத்த கண்டுபிடிச்சு அவரை மீட்டு கொண்டு வந்து அவருக்கு கவுன்சிலிங் கொடுத்து இப்போ அவர் ரெக்கவர் ஆகி வந்து பல புக்ஸ்லாம் எழுதிட்டு இருக்காரு. அவரோட சிகிச்சைக்கு லோகேஷ் கனகராஜ் உதவி செஞ்சிருக்காருங்கிற மாதிரி இன்னொரு தகவல் வெளிவந்துச்சு. இந்த நிலையில சமீபத்துல ஒரு நிகழ்ச்சியில பேசின லோகேஷ் கனகராஜ் ஸ்ரீ வந்து இப்போ ரொம்ப நல்லா இருக்காரு. அவர் மறுபடியும் சினிமாவில் நடிக்க ஆசைப்பட்டா கண்டிப்பா அவரை வச்சு என் படங்கள்ல நான் வாய்ப்பு கொடுப்பேன். ஆனா அவர் கண்டிப்பா சினிமால கம்பேக் கொடுக்கணும், கொடுப்பாருங்க நம்பிக்கை இருக்குங்கிற மாதிரியும் ஸ்ரீ அவர்களை பத்தி ஒரு சில விஷயங்கள் லோகேஷ் கனகராஜ் ரொம்ப ஓப்பனாவே ஷேர் பண்ணியிருக்காரு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.